காற்றின் மொழி, காதல் மொழி, கவிதை மொழின்னு எத்தனையோ மொழிகள் பேசப்படுற இந்த உலகத்துல நாங்க இப்ப பேச போற மொழி மௌன மொழி. இலங்கையின் பல மாவட்டங்கள் இருக்கிறதால பல கலைஞர்களையும் உள்ளடக்கி சனாதன இயக்கத்துல பல போராட்டங்களுக்கு மத்தியில திரைக்கு வெளிவரதுக்கு காத்திருக்கிறதான திரைப்படம் தான் இந்த மௌன மொழி. இலங்கையின் கலைத்துறைக்கும் இலங்கையின் கலைஞர்களுக்கும் ஊக்குவிப்பு வழங்குறதுல குவிய மீடியா என்னைக்குமே தவறுனதில்ல. அந்த வகையில மௌன மொழி குழுவினரோட ஒரு சந்தோஷமான உரையாடலை இப்ப செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய் 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 ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். இயக்குனர் சனாதனன். உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கு, ஆனா நீங்க இந்த மௌன மொழியை தெரிவு செய்தீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச மொழி இன்னொருத்தருக்கு தெரியாது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு சிங்களம் தெரியாது, சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனா அந்த மௌன மொழி எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால நாங்க மௌன மொழி அப்படின்னு செலக்ட் பண்ணோம். ஓகே ஓகே. என்னது இந்த மௌன மொழினா என்னது? இப்ப சமீப காலங்கள்ல கொஞ்சம் சினிமா வட்டாரங்கள்ல மௌன மொழி மௌன மொழி மௌன மொழின்னு பேசுறாங்க. என்ன இந்த மௌன மொழினா என்னது? நீங்க கதையை பத்தி கேக்குறீங்களா இல்லாட்டி எங்கட படத்தை பத்தி கேக்குறீங்களா? மௌன மொழினா உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க. மௌன மொழின்னு இந்த படத்துக்கு தலைப்பு வச்சதுக்கு காரணம், இப்ப எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சரியா? எப்படியுமே சில இடங்கள்ல சிலர் மௌனமா தான் இருக்கணும். அத எந்தெந்த சிச்சுவேஷன்ல நாங்க மௌனத்தை வெளிப்படுத்துறோம். ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அவங்க அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜே மௌனம் தான். அதுதான் இதுல படத்துல நாங்க சொல்றோம். ஓகே, மௌன மொழின்னு நீங்க தலைப்பு வச்சதும் போதும், நீங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழுவுல வேற யாருமே பேசாம நல்ல வேலை அவங்க இது வரைக்கும் வாய திறக்கல ஏன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டாங்க. இவங்க ஷாமிலா அக்கா எங்களோட மௌன மொழியில ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ரொம்ப முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டர் லக்ஷ்மிலா. இவங்க யத்தீஷ் பண்டா தமிழ் ரெண்டு பேருமே டப்பிங் ஃபுல் இன்சார்ஜா இருந்தாங்க. மற்றபடி எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க தான் கவிஷா, வர்ஷிகன், அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு பேர் என்ன, கர்ஷினி. ஓகே, உங்களோட இந்த குழுவை பார்க்கும்போது ரொம்ப இளைஞர்கள், வயசு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப ஆர்வமா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. சின்ன வயசு தானே, அதனாலதான் எல்லாரும் சின்ன வயசு மக்களுடைய வைக்கலாம். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களோட பேசின மாதிரி நான் உங்களோட டீம் ஆக்கள்கிட்டையும் பேசி பார்க்க போறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். மௌன மொழியில பணியாற்றிருக்கிறீங்க. நீங்க பணியாற்றி இருக்கிற, அதாவது நடிச்சிருக்கிற அந்த கதாபாத்திரம் எப்படியானது, அது எந்த அளவு நீங்க திரைக்கு உங்களால முடிஞ்ச அளவு அதுக்கு நீங்க நியாயம் சேர்த்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டமா நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அந்த படத்துல நடிச்சது ஒரு நாள் தான். மற்ற இந்த கதைகள் எனக்கு சரியா தெரியாது. ஏன்னா அந்த என்னோட கேரக்டர், என்னோட அந்த கதை மட்டும் தான் தெரியும். உண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சம் தான் எனக்கு கிடைச்சது. நல்லபடியா செஞ்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, சந்தோஷம். சரி, இந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துக்காக இது நான் பண்ணியே ஆகணும், எந்த அந்த ஒரு ஸ்பார்க், எதுக்காக வேண்டி இந்த கதையும் கதாபாத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டீங்க? எனக்கு அந்த மாதிரி நேரத்தோட உண்மையில சனாதனுக்கும் சொல்லவே இல்லை. மௌனமொழின்னு ஒரு படம் செய்யற அக்கா நடிங்கன்னு அந்த இடத்துல தான் எனக்கு டயலாக் தந்தாரு. அப்ப கூட டயலாக் நான் பேச நேரம் கூட எனக்கு தெரியவே இல்லை, இது என்ன மாதிரி எப்படி நான் பேச போறேன். அப்ப அந்த நேரத்துல இவர் சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி செய்யுங்கன்றனாலதான் அந்த மாதிரி செஞ்சன ஒழிய எனக்கு உண்மையில அந்த கதையே தெரியாது. எப்படி நடிக்க போறேன், நான் என்ன மாதிரி செய்ய வேணும், அப்படி எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல அப்ப எடுத்ததுதான் அந்த மௌனமொழியில கதை. இயக்குனர் ஒரு கதை ஒண்ணு இருக்கு வாங்கன்னு சொன்ன அந்த ஒரு அழைப்புல இயக்குனர் மேல அவ்வளவு ஒரு அபர்விதமான நம்பிக்கையில இந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன சொன்னா அது நேரத்தோட இதுக்கு முதல்ல ஒரு நான் திரைப்படம் செய்தேன். அதுவும் அப்படித்தான் அவர் சொல்லி அது கதையை சொன்னாரு எனக்கு. அப்ப ஓகேவான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்ன செய்யறேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப எனக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, வித்தியாசமான ஒரு கதை எனக்கு கிடைக்கும். என்ன இப்ப நான் இவ்வளவு நடிச்சிருக்கேன், ஆனா அது வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் நிறைய நான் நடிச்சிருக்கேன். இதுல நடிச்ச பிறகு உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் வித்தியாசமா இந்த மாதிரி நடிச்சிருக்கேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஷாமிலா அக்காவை கூப்பிட்டு சொன்னா இவங்க இதே மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு அவட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கேன்னு உண்மையில நான் நினைக்கிறேன். அந்த பெருமை அவருக்கு தான். ஏன்னா அந்த நம்பிக்கை என்னை வச்சு கூப்பிட்டு நான் நடிச்சதுக்காக. ஒரு திரைப்படத்தை முழுமையாக்குறதுக்கு ரொம்பவுமே பாடுபடுவாங்க திரைப்படத்துல உள்ள எல்லாருமே தான். ஆனாலும் அதுக்கு அதிகபட்சமான ஒத்துழைப்பை போட வேண்டிய கட்டாயத்திலே பொறுப்புல இருக்கிறது துணை இயக்குனர்கள்னே சொல்லலாம். அந்த வகையில மௌனமொழி திரைப்படத்தின் துணை இயக்குனர்களோட நாங்க இப்ப பேச போறோம். சோ சொல்லுங்க,
இந்த மௌனமொழி அப்படிங்கிற திரைப்படம் வந்து எவ்வளவு காலமா நீங்க இந்த முயற்சியில இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு எவ்வளவு வருட காலமா மாத காலமா கஷ்டப்பட்டிருக்கீங்க? எப்படியும் கெப்னு சொல்ல போனா 2 இயர்ஸ் ஆச்சு இதை கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்க. அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி இப்ப வந்து ரிலீஸ் ஆக போறது சத்தியமா எங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான. ஏன்னா இது வந்து பண்ண முடியுமா முடியாதான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின். பிகாஸ் ஏன்னா ஸ்ரீலங்கால உங்களுக்கே தெரியும் சகோதரத்துவத்துல எவ்வளவு ஒரு இது இருக்கு அப்படின்னு. அதையும் தாண்டி இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னா அதுக்கு முழுமையான காரணம் எங்க டிரெக்டர் அண்ணா தான். ஏன்னா அவர் வந்து டிரெக்டரையும் தாண்டி எங்களை கவனிச்ச விதம் தான் அதுல பெஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்க இப்ப ஒரு மூவில நடிக்க போறோம்னு தாண்டி ஒரு ஒர்க் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி ஆட்கள் வந்து அதுக்கு நோ தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. பட் இப்போ உள்ள ஜென்சி ஜெனரேஷன் எல்லாமே எங்க இன்னமாச்சும் முன்னேற்றணும் அப்படின்ட்டு எல்லாமே நடக்கும். அதுக்கு எங்களை கைட் பண்ணி டோட்டலா இப்ப வரைக்குமே எல்லாத்தையும் அக்யூரேட்டா ஒரு ஷெட்யூல்ல பண்ணிட்டு வந்தது எங்க சார் தான். ஸோ அண்ணாக்காகத்தான் நாங்க இவ்வளவு ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணினது. ஸோ அந்த 2 வருஷம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அதுக்கு போட்ட எஃபர்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் இங்க நாங்க இப்ப நிக்கிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஊக்கமான வார்த்தைகள் சொல்றது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்ட்ரகிள் சவால்கள் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த 2 வருட காலத்துல இது உருவாக்குனதுல இருந்து இது முழுமையாக்குறதுக்கு நீங்க என்னென்ன சவால்களை எதிர்நோக்கி இருக்கீங்க, அதை எப்படி வெற்றி கொண்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஆஸ் அ கேர்ளா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில போறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ஃபேமிலியோ இல்ல நல்ல ஃபேமிலில இருந்து உடனே வந்து சொல்ல போனா சுத்தி இருக்க ரிலேஷன் கண்டிப்பா அதுக்கு தடை போடுவாங்க. அதை நாங்க எப்படி கொண்டு வரணும், அதுக்கு எப்படி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு கைட் பண்ணது அண்ணா தான். ஏன்னா என்னோட ஃபேமிலில இருந்து முழுசா எனக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் அண்ணா வந்து பேசி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு அண்ணா அதை வந்து கவனிச்சு எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணினது அண்ணா ஒருத்தர் தான். அண்ணாட எல்லாமே கேட்டு மூவ் ஆன் பண்ணி வந்தது தான் இப்படி. அதனால கேர்ளா இருக்கிறனால சின்ன சின்ன ஸ்ட்ரகிள். இன்னொன்று வந்து ஷூட்டிங்கிறப்ப டே நைட் கூட ஆகலாம். ரொம்ப நைட்டா எங்களுக்கு மிட் நைட்லயும் ஷூட்ஸ் இருந்துச்சு. அப்ப எங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு கேர்ள் வந்து ரோட்ல இந்த டைம்ல நிக்க கூடாது. நிறைய பேர் எங்க ரிலேஷன்ஸே பார்த்து இப்படிலாம் சொல்லும் போது ஒரு டைம்ல ஐயோ நம்ம விட்டுருவோமோ அப்படின்னு நிறைய கவலையில இருக்கும்போது அண்ணா வந்து இல்ல, நீ உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீ ரன் பண்ண, ஏன்னா இது உனக்கு உண்ட ஒரு இது லைஃப். ஸோ நீ முன்னாடி ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு அண்ணா பேரண்ட்ஸோட பேசி எங்களுக்கு இருக்க திறமையை முன்னுக்கு கொண்டாந்து கொஞ்சமா எங்களை கைட் பண்ணி எங்களை நல்ல பொசிஷன்ல இப்ப அண்ணா மூலமா 4 பேர் எங்களை பாக்குறாங்கன்னா அது காரணம் அண்ணா தான். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறதுக்கு காரணமும் அண்ணா தான். அவ்வளோ. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே நாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிறைய கலைஞர்கள் இந்த திரைப்படத்துல வந்து பணியாற்றி இருக்கிறாங்க. சோ இந்த படத்துல பணியாற்றி இருக்கிற அந்த அனுபவம் எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமானாலே சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசை இருக்கும். அதுவும் நம்ம சார் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்போ அவர் என்ன சொன்னாலும் எப்போ நைட்டோ டே கூப்பிட்டாலும் உடனே ஓடி போயிடுவேன் வேலை செய்யறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸை இல்லாட்டி நம்ம சார் ஒரு மூவி எடுக்கிறாரோ அது தியேட்டர்ல பாக்குறது ஒரு பெரிய சந்தோஷம் தான். மௌனமொழி தியேட்டருக்கு வந்து பார்க்க சந்தோஷப்படுற முதல்ல நான். ஓகே, சந்தோஷம். இந்த திரைப்படம் வந்து திரையரங்குகள்ல வந்து வெகு சீக்கிரமே வந்து காட்சிப்படுத்தப்பட போகுது. சோ எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க? ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா அடுத்த மாசம் எப்ப வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் டப்பிங் சைட்ல தான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப கஷ்டம், ஷூட்டிங்கை விட அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எங்க எஃபர்ட் எப்படி எந்த அளவுக்கு இது இருக்குன்னு தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இந்த படத்துல. ஓகே, சந்தோஷம். குழுவினரோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மீண்டும் இறுதியாக நாங்க இயக்குனர்கிட்ட சில வார்த்தைகள் பேச போறோம். சோ இயக்குனர் சனாதனன் மௌனமொழி அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பான படத்துக்கு வச்சிருக்கிறீங்க. தலைப்பே வந்து படத்தை வந்து திரையரங்குகள்ல மக்களை வந்து பார்வையிடுறதுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இந்த திரைப்படத்தை கட்டாயம் திரையரங்குகள்ல பாக்கணும் அப்படின்னா ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன், இதுக்காகவே வந்து பாக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க? 3 காரணம் இருக்கு. முதலாவது வந்து நாங்க எங்களுடைய திரைப்படங்களை திரையரங்களை வந்து பார்த்தா தான் இன்னும் நிறைய பேர் இலங்கையில நிறைய திரைப்படங்களை செஞ்சு திரையரங்களை விடுவாங்க. அதாவது நாங்க சப்போர்ட் பண்றோம் என்ன படத்துக்கு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு படத்துக்கு. மலையாள படம் பாக்குறோம், தெலுங்கு படம் பாக்குறோம், காந்தாரா எல்லாம் இங்க நல்லா ஓடுது.
இந்திய தமிழ் படங்கள் எல்லாம் இங்க நல்லா ஓடுது. பட் இலங்கையில ஒரு படம் நல்லா, இலங்கையில எடுத்த படம் இங்க நல்லா ஓடுதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி. இலங்கை படத்தை நாங்க வந்து பிரான்ஸ்லயும் லண்டன்லயும் கனடாலையும் ஒவ்வொரு ஷோ போடுறதை விட இலங்கை மக்களே இலங்கை படத்தை இலங்கையில பார்க்கணும். அதுதான் முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இதுல உழைத்த கலைஞர்கள் வந்து ₹1 காசு கூட நான் யாருக்குமே சம்பளமா கொடுத்தது இல்லை. அக்காலாம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்களே செஞ்சு, அவங்கள மாதிரி தான் எல்லாரும் அவங்கவங்க செலவுகளை அவங்களே தான் பாத்துக்கிட்டாங்க. நான் வந்து சாப்பாடு மட்டும்தான் போட்டேன். மற்றபடி அவங்களுக்கு ₹1 கூட நான் செலவு செய்யல. முழுசா இந்த படம் நல்லா வரணும்னு முழுமையா உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த உழைப்புக்காக ஒரு பிரதிபலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது இந்த படம் வந்து திரையரங்களை வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கக்குள்ள இவங்களோட உழைப்பை கண்டிப்பா பாராட்டுவாங்க. அக்கோட கேரக்டர் எல்லாம் நல்லா பாராட்டுவாங்க. இப்ப லக்ஷ்மி வந்து மௌனமொழியில ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட சரௌண்டிங்ல எல்லாருக்கும் தெரியும், ஒரு 200-300 பேருக்கு தெரியும். அப்ப அந்த படத்தை தியேட்டர்ல அவங்க வந்து பார்க்கக்குள்ள நம்மளோட கேர்ள் சின்ன பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் பண்ணிருக்கா, அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கா, அந்த படம் பாக்குறோம் அப்படின்ற இவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மூணாவது காரணம் வந்து இந்த படத்துல ஒரு கதை இருக்கு. நாங்க சும்மா விஷுவல்ஸை மட்டும் வச்சு இந்த படத்தை மெருகேற்றல. இது வந்து ஒரு கதை நாங்க சொல்ல விரும்புறோம். அந்த கதை வந்து உங்களோட பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த கதை வந்து உங்களுக்கு நிச்சயமா ஊடுருவும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த 3 காரணங்களால நீங்க வந்து நிச்சயமா மௌனமொழி திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப தெளிவாவும் அழுத்த திருத்தமாவும் இயக்குனர் வந்து பேசியிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு விஷயம், இந்த திரைப்படம் நீங்க திரையிட போறீங்க. சோ அதுக்கு நாங்க வாழ்த்துக்களா தெரிவிச்சு நாங்க விடைபெறதுக்கு முன்னாடி இந்த மௌனமொழி அந்த திரைப்படத்துக்காக நீங்களோட விளம்பரப்படுத்தல் தொடர்பான பணிகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? மீடியா குவியம் மீடியா வந்து மௌனமொழி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தாங்க. இதே மாதிரி எல்லா மீடியாலையும், பேப்பர் மீடியா, டிவி மீடியா எல்லாத்துலயும் கண்டினியூஸா இன்டர்வியூஸ், நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் நான் என்னோட மனப்பூர்வமான நன்றிகளை நான் சொல்றேன். ஓகே, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான குவியம் மீடியா நேயர்களுக்கும் கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது சொல்லணும், இல்லாட்டி யாருக்காவது நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக் கொள்றோம். ஏன்னா எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணவங்க 50-60 பேர் இருக்குது. எல்லாரோட பேரையுமே இப்ப சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்குமே பொதுவான நன்றிகளை நாங்க தெரிவிச்சோம். இலங்கையில உருவாகி கொண்டிருக்கிறதான மௌனமொழி திரைப்பட குழுவினர் ஒரு சந்தோஷமான கலந்துரையாடலை பார்த்திருக்கீங்க. வருகிற 20ஆம் தேதி, அதாவது தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து மக்கள் பார்வைக்காக வெளியிட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த மாதம் இலங்கையின் அனைத்து திரையரங்கிலையும் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட தயாரா இருக்குது. சோ மக்கள் அனைவருமே வந்து திரையரங்களுக்கு போய் சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து திரைப்பட குழுவினருக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்றோம். குவியம் மீடியா அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் கௌஷினி ரோஜா.